பெரியார் அவர்கள் சிலை வழிபாடு கடுமையாக விமர்சனம் பண்ணி எதிர்த்து பிரச்சாரம் செஞ்சுட்டு வந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சும். அப்போ பெரியாரை பொறுத்த வரைக்கும் என்ன நிறைய வாதங்கள் எடுத்து வச்சிருக்கிறார் அப்படின்னா, படியும் கல் தான், சிலையும் கல் தான், சிலைக்கு என்ன தெரியும் இப்படிங்கிற மாதிரி வாதங்களை நிறைய இடங்களில் எடுத்து வச்சிருக்கார். சிலை வழிபாடை குறித்து கடுமையான பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் உருவத்தை சிலையாக வடித்து வச்சுருக்கிறாங்க. இது 1967 சிலை வச்சுருக்கிறாங்க. 17/9/1967 அண்ணாவுடைய காலகட்டத்தில், அண்ணா முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலேயே சிலை வச்சுருக்கிறாங்க. யாருக்கு? பெரியாருக்கு. அதாவது பெரியார் 1973 இறந்தார். அதுக்கு முன்னாடி அவருக்கு சிலை, அவர் உயிரோட வாழ்ந்த காலகட்டத்திலேயே அவருக்கு சிலை வைக்கப்பட்டிருந்தது. அப்போ இந்த சிலையை பொறுத்த வரைக்கும் வழிபாடு பண்ணுறாங்களா இல்லையா? சிலை வழிபாடு கிடையாது, இது மரியாதை நிமித்தமான சிலை இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை எல்லாம் தீக்காவை சார்ந்த சகோதரர்கள் சொல்லிட்டு வராங்க. ஆனால் இது பெரியார்கிட்டே இந்த விஷயத்தை பேசியிருக்கிறாங்க. பெரியார் வாழ்ந்த காலத்தில் சிலை இருந்ததுனால உங்களுக்கு சிலை வச்சுருக்கிறாங்களோ கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஊரில் சிலை வச்சாங்க அப்படின்னா இந்த சிலை என்ன மணி அடிக்கக்கூடிய சிலை கிடையாது, எனக்காக மணி அடிக்கிறதோ பூஜை செய்கிற சிலை இல்லை, அதாவது கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவனோட சிலை இது இப்படிங்கிற கருத்தெல்லாம் சொல்கிறாரு. அதாவது கடவுளை தொழுகிறவன் காட்டு முராண்டி, கடவுளை கற்பித்த முட்டாள்னு சொன்னால அவனுடைய சிலை, கடவுள் உண்டு என்பவர்களுக்கு இல்லை என்பதை காட்டுவதற்காக இது அமைக்கப்பட்டுச்சு. இந்த சிலை எதுக்காக, என்னுடைய சிலை எதுக்காக அப்படின்னு கேட்டால், கடவுள் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய சிலை இது. இந்த சிலை வைப்பது படம் திறக்கிறது மாதிரி, ஒரு படத்தை திறக்கிறோம்ல ஞாபகார்த்தமாக, ஞாபக சின்னம் வைப்பது போன்று அந்த மாதிரி பிரச்சார காரியம்தான் இது அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு. ஒருவன் இது யார் சிலை என்றால் இது பெரியார் சிலை என்று ஒருத்தன் பதில் சொல்வான். பெரியார்னா யாருன்னு கேட்டால், பெரியாரை தெரியாதா, அவர்தான் கடவுள் இல்லைன்னு சொன்னவர் அவர் என்று சொல்லுவான். இப்படி ஒரு கருத்தானது பரவி கொண்டு இருக்கும். அதற்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த சிலை. இவருக்கு சிலை வைச்சதை இவரே நியாயப்படுத்தியிருக்கிறார், பெரியாரே நியாயப்படுத்தியிருக்கிறார். இந்த சிலையை கேட்பாங்க யாரோட சிலைன்னு சொல்லி, அப்போ இந்த சிலை பெரியாரோட சிலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த பெரியாரோட சிலைன்னு சொல்லி சொல்லும்போது என்ன ஆகும், யார் இந்த பெரியார்னு கேட்பாங்க, கடவுளை மறுத்தவர்னு சொல்லி சொல்லும்போது இதுவே ஒரு பிரச்சாரம் தான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பெரியாரும் சொல்லியிருக்கிறார். பெரியாரும் இதை கண்டிக்கலை, அவரை சிலை வடித்ததை கண்டிக்கலை. அப்போ இன்னைக்குள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சுப வீரபாண்டியன் மாதிரியான சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இளைய தலைமுறைக்கு வழிகாட்டுவதற்காக தான் இந்த சிலை அப்படிங்கிறாங்க. இளைய தலைமுறைக்கு வழிகாட்டுவதற்காக அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமாக ஒரு வீடியோ இருக்குது பாருங்கள். சகோதரர் சுப வீரபாண்டியன் பேசிய வீடியோ பாருங்கள். கோயிலில் இருக்கிற சிலைகள் வழிபடுவதற்காக வைக்கப்படுகிற சிலைகள், பெரியார் அண்ணா போன்றவர்களின் சிலைகள் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுவதற்காக வைக்கப்படுகிற சிலை. அப்போ இந்த வீடியோவில் கூட அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வழிபாட்டுக்குரிய சிலை இல்லை, இது இந்த சிலை இளைய தலைமுறைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சிலை அப்படிங்கிறாரு. அப்போது இது இந்த வாதம் பகுத்தறிவு வாதமே கிடையாது. ஏன்னு கேட்டால் எந்த ஒரு சிலையாக இருந்தாலும் சிலை வழிபாட்டு கலாச்சாரம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஆரம்ப காலகட்ட மக்களில் நல்லவங்க நிறைய பேர் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்க வாழும்போது இறந்துடுறாங்கல்ல, இறந்ததுக்கப்புறம் இது சிலை வழிபாடு எப்படி வந்ததுன்னு சொல்லி புகாரிங்கிற நூலில் ஒரு குறிப்பு இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், தீக்காவை சார்ந்த சகோதர தெரிஞ்சுக்கணும். சிலை வழிபாடு எடுத்த உடனே வராது. சிலை வழிபாடு எப்படி வரும் அப்படின்னா, ஒரு நல்ல மனிதர் இருக்கிறாரு, நல்ல விதமாக வாழ்கிறாரு, சமுதாய சேவை செய்கிறாரு, மக்களுக்காக வாழ்கிறாரு. அப்படிங்கும்போது அவருடைய மரணம் நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். என்னடா இப்படி இறந்துட்டார, நல்ல மனுஷனாச்சு அப்படின்னு சொல்லி. அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய உருவத்தை ஃபஸ்ட்டு வரைஞ்சிருக்கிறாங்க ஞாபகார்த்தமாக. அதுக்கப்புறம் சிலையாக வச்சுருக்கிறாங்க. இது எதுக்காக வச்சாங்க? வழிபடுறதுக்காக அவங்க சிலையை வடிக்கலை, வழிபடுறதுக்காக உருவத்தை வரையலை, மரியாதை நிமித்தமாக தான் ஃபஸ்ட்டு செஞ்சாங்க. இது சிலை வழிபாடு எப்படி உருவாச்சுங்கிற ஒரு வரலாறு இது. அப்போ இந்த வரலாறு இவங்களுக்கு தெரியல, தீக்காவை சார்ந்த சகோதர தெரியல, மூத்த அறிஞர்களுக்கும் தெரியல, தீக்காவை சார்ந்த மூத்த அறிஞர்களுக்கும் தெரியல, மூத்த பிரச்சாரர்களுக்கும் தெரியல. அப்போ எப்படி வரும் அப்படின்னா, இவர் நல்ல மனிதர், அவர் நம்ம ஞாபகப்படுத்தணும்ல இப்படின்னு சொல்லி வரைகிறது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சிலையாக வைக்கும்போது ஒரு தலைமுறை சரியாக போகும். இவர் நமக்கு நல்லது செஞ்சார், நமக்காக பாடுபட்டார், ஏழை எளிய மக்களுக்காக பாடுபட்டார் இப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்த ஒரு தலைமுறை வேறு விதமாக வரும்.
ஃபஸ்ட்டு வந்து இவரை பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இப்படி கும்பிடுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. பண்ணும்போது இவரை பார்த்துட்டு நாம் போகும்போது ஒரு காரியம் வெற்றி பெறுது இப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரேஷன் அடுத்தது அப்படி உருவாகும்போது ஆரம்பத்தில் என்ன கருத்தை சொன்னாரோ அந்த கருத்து அடிபட்டு போய் இவரை வந்து எந்திரிச்சு நம்ம பார்த்த உடனே, இந்த சிலையை பார்த்த உடனே அல்லது இந்த வரைபடத்தை பார்த்த உடனே, இந்த உருவத்தை பார்த்த உடனே நமக்கு நல்லது நடக்குது இப்படிங்கிற அந்த உலகத்தை சார்ந்து போகும்போது அடிப்படை கொள்கை மறந்து போகும். அப்போ இந்த ஒரு சிலை வழிபாட்டோட விஷயம் இப்படி தான் வருது. அப்போ இதை தான் இவங்க திறந்து விட்டுருக்குறாங்க. அப்போ இது திறந்து விட்டுட்டு இது வந்து அறிவாளிகளுக்கு, அதாவது இளைய சமுதாயத்தை வழிகாட்டும் அப்படிங்கிற. சிலை எப்படி வழிகாட்டும்? அதாவது வந்து பெரியார் எழுதின புத்தகத்தை கொடுத்து படிங்கன்னா அது வந்து வழிகாட்டும். பெரியார் என்ன சொன்னார், என்ன கருத்தை சொன்னார் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சு அவங்க நடப்பாங்க. இளைஞர்கள், வயசானவங்க எல்லாம் நடப்பாங்க. இப்போ சிலை வழிகாட்டுமா? ஒரு சின்ன சின்ன சிலையை செஞ்சு புத்தகத்தை கொடுக்காதீங்க, சிலை வழிகாட்டாது. புத்தகத்தை நம்ம தீக்காக்காரன்னு தான் கேட்குறோம்னா, நீங்கள் சிலைகளை செஞ்சு 10 பேர்த்துட்டு கொடுங்க, வழிகாட்டுமா? வழிகாட்டு சிலை வச்சுக்குவாங்க, அவ்வளோதான். அதே பெரிய எழுத புக்கை கொடுங்க படிக்கக்கூடிய மக்களுக்கு, அதில் என்னென்ன கருத்தை பேசியிருக்கிறாருங்க, ஒரு மாதம் கழிச்சு வந்துட்டு கேளுங்க அந்த புத்தகத்தில் என்ன கருத்து இருக்குது, அவருக்கு பிடிச்சிருக்கோ ரெண்டாவது விஷயம். ஆனால் இந்த கருத்து இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவார். ஒரு கருத்து வந்து பதிவாகும், ஒரு கொள்கை பதிவாகும் அல்லது மறுப்பார், அது ரெண்டாவது விஷயம். ஆனால் சிலையை மட்டும் கொடுத்தீங்கன்னா என்ன கருத்து வரும்? ஒரு கருத்து வராது. சும்மா சிலையை வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான். சிலை வழிகாட்டாது. இது வந்து நமக்கு நாமளே சொல்லிக்கிட்ட ஒரு தத்துவம் தான். அதாவது இளைய சமுதாயத்தை வழிகாட்டுங்கிறத வந்து நமக்கு நாமளே போட்டுக்கிட்ட ஒரு தத்துவம். இந்த தத்துவம் வெற்றி பெறாது. அடுத்த சமுதாயம் வந்து இப்படி தான் போகணும்லாம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு திமுக வந்து தேர்தலில் வெற்றி பெற்றாலும் சரி, அது அதிமுக வெற்றி பெற்றாலும் சரி, அல்லது வந்து பெரியாரோட பிறந்த நாள் இறந்த நாள் இதெல்லாம் போய் மாலையை போடுறதெல்லாம் ஒரு வழிபாட்டில் வரும், மரியாதையில் வருமா? நீங்கள் மரியாதைன்னு சொல்லலாம். இது உங்களுக்கு நீங்களே வந்து ஏமாத்திக்கிற ஒரு விஷயந்தான். இது வழிபாடக்கூடியவங்க எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் பெரியாரோட சிலையை நீங்கள் வழிபட்டுருங்க, வேறொரு கோணத்தில், வேறொரு வடிவத்தில், வேறொரு வார்த்தையை வச்சு. அதே மாதிரி பார்த்தா சிலை வழிபாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது அடுத்த தலைமுறைக்கெல்லாம் வந்து கொண்டு போகாது. இது வந்து வேற விதம் முடிச்சிடும். இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலை வச்சிருக்க, பெரியார் சிலை வச்சிருக்கிறாரு, அவர் காலை மாலையில் வந்து பெரியார் சிலைக்கு வந்து பூவை தூவுறாரு, கும்பிடுறாரு. அப்போ தடுக்க முடியும்? தடுக்கிறது முகாந்திரம் எங்கே இருக்குது? ஒரு முகாந்திரம் இல்லை. அவர் எனக்கு தோணுதுங்கன்னு சொல்லி செய்வார். அடுத்து அவருடைய பையன் என்ன செய்வார், அல்ல குழந்தைங்க என்ன செய்யும்? வழிபட்டால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த வாசலை திறந்து வச்சுட்டு இது வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து வழிகாட்டும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சரியான வாதமே கிடையாது. அப்போ வந்து எப்படி வந்து உருவ சிலைகளை வந்து அவங்க மதிக்கிறாங்களோ, இந்து மதத்தில் மதிக்கிறாங்களோ, அதே மாதிரி தான், அதே அளவு தான் நீங்களும் மதிச்சிட்டு இருக்கிறீங்க. இது வந்து வெறுமனே நம்ம சொல்லிக்கலாம், இல்லை நாங்கள் மரியாதை நிமித்தமாக தான் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சிலைக்கு ஏதாச்சும் ஒரு டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லி சொன்னால் இந்து மதத்தில் சகோதரர்கள் எப்படி கவலைப்படுறாங்களோ, வருத்தப்படுறாங்களோ, எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களோ அதே வேலை தான் உங்ககிட்டையும் இருக்குது. அப்போ சிலைகளுக்காக எத்தனை கோடி செலவு பண்ணியிருக்க, பெரியார் சிலைகளுக்காக எத்தனை கோடி வந்து செலவு பண்ணியிருக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் வந்து சும்மா வந்து சொல்லிக்கிறது தான். அதாவது வந்து அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுவதற்காக வந்து சிலைங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம், முஸ்லீம்கள் ஃபாலோ பண்ணுறோம். சிலையை வச்சா அல்லது அவர் சொன்ன உபதேசங்களை வச்சா, குரானை வச்சா, சிலைக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே, கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இல்லை. அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டும் சிலைனா அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா சிலையை வச்சு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோமா அல்லது அவருடைய கொள்கையை வச்சு ஃபாலோ பண்ணுறோமா, அவருடைய உபதேசங்களை வச்சு ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு உங்களுக்கே தெளிவாக தெரியும். அப்போ இந்த வாதம் மூலம் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறது தான். அப்போ வந்து இந்த சிலை வழிபாடு குறித்து உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயம், ஒரு கோணத்தில் வந்து எதிர்க்கிறீங்க, மறுகோணத்தில் வந்து பெரியாருக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிறீங்க, வேறொரு வார்த்தையை போட்டுக்கிறீங்க. இதே பாருங்கள், அதாவது வந்து ஹஜ்ஜுக்கு போகும்போது ஹஜ்ருல் அஸ்வத்னு ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை முத்தமிடக்கூடிய ஒரு நடைமுறை இருக்குது. அப்போ அந்த நடைமுறை பற்றி உமர்லியன் சொல்கிறாங்க. அந்த நடைமுறை வந்து புகாரியில் வந்து 1597 இருக்குது. உமர் அலியெல்லாம் வந்து ஹஜ்ருல் அஸ்வத் அப்படிங்கிற கல்லை முத்தமிட்டு, நீ தீங்கோ நன்மையோ அளிக்க முடியாத ஒரு கல் தான், உனக்கு வந்து தீங்கும் செய்ய முடியாது நன்மையும் செய்ய முடியாது, நீ ஒரு சாதாரண கல் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிடுவதை காணவில்லை என்றால் நான் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன். அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடணும். அப்போ கட்டாயம் இல்லை, முத்தமிடுற பழக்கம் இருக்குது, நபியோடைய வழிமுறை.
அப்படி வந்து அந்த ஹஜூருல் அஸ்வத் கல்லை வந்து உமர் முத்தமிட்டு என்ன சொல்கிறாங்க, நீ ஒரு சாதாரண கல்லுங்கிறாங்க. இது சொர்க்கத்திலிருந்து வந்த கல். இது அந்த கல்லையே உமர் என்ன சொல்கிறாங்க, நீ சாதாரண ஒரு கல் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து பெரியாருடைய சிலையை நீங்கள் சொல்லிடுவீங்களா? இப்போ சிலை வழிபாடு உங்களுக்கு வேறொரு கோணத்தில் இருக்குது, உங்களுக்கே தெரியாமல் இருக்குது. வார்த்தையில் வேறு விஷயமா பேசிக்கிறீங்களே தவிர மற்றபடி உங்களுக்கும் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா வேறொரு வடிவத்தில் வந்து சிலையை வந்து வழிபட்டு தான் செய்கிறீங்க. அப்போ அதனால் இது வந்து முறையாக சிந்திச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாதம் வந்து வருமா உங்களுக்கு? பெரியாரோட சிலையை பார்த்து நீங்கள் சாதாரண சிலை தான், எந்த சக்தியும் கிடையாது, எதுவும் இல்லைன்னு சொல்லும்போது அதாவது வந்து அது மேலே வந்து யாராச்சும் பாதிப்பு ஏற்படுத்தினா மனசில் வந்து வருத்தம் வருமா வராதா? அப்போ பெரியார் மேலேயே வந்து போட்டது மாதிரி ஆயிருமா? பெரியார் உயிரோடு வாழ்ந்த காலகட்டத்திலே 1971 பெரியாருடைய சிலையோட கண்ணாடியை உடைச்சிட்றாங்க. இது தெரியும், சுபவீர பாண்டி சகோதரர் தான் பேசியிருக்காரு. அப்போ அதுக்கு என்ன பெரியார் ஏதாச்சும் வந்து வருத்தப்பட்டாரா? இல்லை விட்டுருங்க தானே சொன்னார். அப்போ அந்த மாதிரி நீங்கள் விட்டுருவீங்களா? விட மாட்டீங்க தானே. அப்போ என்னன்னா ஒரு பக்தி உங்களை அறியாமலே உள்ளே பூந்துருச்சு. உங்களை அறியாமலேயே சிலை வழிபாட்டை ஒரு பக்கம் எதிர்த்துக்கிட்டு மறுபக்கம் வந்து உங்களுக்கே பூந்துருச்சு. இது ஒரு அடுத்த தலைமுறைக்கு வந்து இப்படியே சீராக போகணும்லாம் வந்து உத்தரவாதம் கிடையாது. ஒரு 2வது தலைமுறை 3வது தலைமுறை வந்துச்சுன்னா பெரியாரை வழிபடக்கூடிய ஒரு சூழல் வரலாம். இப்போ புத்தர் என்ன சொன்னார்? புத்தர் வந்து வேறொரு கொள்கையை சொன்னார். ஆனால் புத்தரையே கடவுளாக்கிட்டாங்களா இல்லையா? புத்தர் சிலை வழிபாட்டை ஆதரிச்சவரா, உருவ வழிபாட்டை ஆதரிச்சவரா? இல்லையே. அப்படிங்கும்போது அந்த சிலையை வச்சுட்டோம் அப்படின்னா ஞாபகத்துக்கு உருவ வழிபாடு வந்துடும். அப்போ இதை வந்து பகுத்தறிவுவாதிகள் சிந்திச்சு செயல்படக்கூடிய மக்களாக மாறணும்.